இன்னைக்கு நாம பழக்கலவை தயாரிக்க போறோம். அதுக்கு நமக்கு என்ன பழம் இருக்குதோ அது எல்லாமே போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம குழந்தைங்க வந்து வர்னிஷா, திக்ஷா, நிதிஷ், விக்ரம் ஆப்பிள், பலாப்பழம் கொண்டு வந்துருக்காங்க. சரியா? இப்போ நம்ம எப்படி பழக்கலவை தயாரிக்கிறது பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா ஒரு போல் எடுத்துக்கிறோம். பழங்கள் எல்லாத்தையுமே நம்ம நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்லா துண்டு 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 துண்டா வெட்டிடணும். நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ எல்லா பழத்தையும் போடலாம். பழம் எல்லாமே நமக்கு எனர்ஜி தானே, அப்படிதானே? நல்லது, உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதனால எல்லா பழமும் போட்டுக்கலாம். இன்னைக்கு நம்ம என்ன பழம் கிடைச்சதோ அதை வச்சு செய்யும். இப்போ இந்த ஆப்பிளையும் பலாப்பழத்தையும் நான் பொடியா வெட்டிட்டேன். வெட்டி இந்த போல்ல நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நட்ஸ் போட்டுக்கலாம். முந்திரியோ திராட்சையோ பாதாம் எது இருந்தாலும் போட்டுக்கலாம். இன்னைக்கு நமக்கு கையில் வந்து திராட்சை இருக்கு, அதனால நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா தேவையான அளவுக்கு திராட்சையை போட்டுக்கிறோம். போட்டுட்டு என்ன செய்யணும், நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம அந்த சர்க்கரை பால் ஊற்றிக்கலாம். இன்னைக்கு நம்மள்கிட்ட பால் இல்லை, அதனால மிஸ் ஊற்றல. நீங்கள் வீட்டில் செய்யும்போது என்ன செஞ்சுக்கலாம், பால் இருந்தா ஊற்றிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா என்ன செஞ்சிடணும், மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இந்த பாலும் சர்க்கரையும் நல்லா கலந்துற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், மிக்ஸ் பண்ணிடணும். இது எல்லா ஃப்ரூட்ஸும் போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும், நல்லா ஹெல்த்தி ஆயிடுவார். அப்போ எந்த ஃப்ரூட்ஸ்லையும் என்ன செய்யக்கூடாது, வேஸ்ட் பண்ணாம சாப்பிடணும். அதுதான் உனக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. எந்த ஃப்ரூட்ஸ் கிடைச்சாலும் நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ இது எல்லா ஃப்ரூட்ஸும் சேர்க்கும்போது சுவையும் இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம், நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன செய்யலாம், ரெடி, ஃப்ரூட் சலாடு ரெடி, பழக்கலவை ரெடி. எல்லாருக்கும் என்ன செய்யலாம், நம்ம பரிமாறலாம். சரி, அப்ப நம்ம பரிமாறதுக்கு முன்னால நம்ம இந்த ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? நம்ம திக்ஷாக்கா, அப்புறம் வர்னிஷா, நிதிஷ், விக்ரம் இவங்க 4 பேரும் இன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க, கிளாப் பண்ணிருங்க. எல்லாரும் கொண்டு வந்தா எல்லாரும் வேற ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்து இன்னொரு நாள் நம்ம தயாரிக்கணும். ஓகேவா? ஓகே, எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எல்லாம் சாப்பிடலாமா? ஓகே. நிதிஷ் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. வீட்டில் போய் என்ன செய்யணும் நீங்க அம்மா அப்பாவுக்கு? இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருச்சு இல்லையா, எப்படி பழக்கலவை தயாரிக்கணும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? வீட்டில் போய் என்ன செய்யணும் நீங்க? செஞ்சு கொடுப்பீங்களா? யாரெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க, கை தூக்குங்க. ஃபயர்ஸ் என்ன சொல்கிறாங்க கேளுங்க.